பாராளுமன்ற வச்சிருக்கோம், அதை வச்சிருக்கோம், இதை வச்சிருக்கோம். காசு கொடுக்காம நாம் தமிழர் கட்சி வீழ்த்தி காட்டுறார். அந்த தோல்வியை மனநலம் கேட்கிறோம்டா. காசுன்னு ஒண்ணு இல்லைன்னா நீ தப்பாசி தெரியுமா? உனக்கு குளத்துக்கு ஸ்டாலின் விட்டு போடுவார காசு அடிக்கிறது 2000 ரூபாய் காசு, 4000 ரூபாய் காசு. அதை ஈரோடு கிழக்கு இருக்கு பாருங்க. ஈரோடு கிழக்கு தொகுதியை பார்த்தோன்னு ஈரோடு மேற்கு தொகுதியெல்லாம் நம்ம எம்எல்ஏ எப்படா சாதாரண காமிட்டேன். கற்பனைக்கு எட்டாதுங்க. ஈரோடு கிழக்குல காலையில் எழுந்திச்சாங்கன்னா வீட்டுல எழுந்திச்சாங்கன்னா வாசல்ல பேப்பர் தானே இருக்கும், செய்தித்தாள் தானே இருக்கும், ஒரு பாலித்தீன் கவர் தொங்குமா. என்னன்னு பார்த்தா ஆட்டுக்கறி நல்லா சமைச்சு சாப்பிடட்டும். திடீர்னு பார்த்தா அங்க கொட்டையை போட்டு காது குத்துறதுலாம் அப்படின்னு வைப்பாங்க. யாருக்கு காது குத்துறதுனா யாருக்கும் இல்லை, மக்களுக்கு தான். நம்ம காது குத்து போனா மொய்க்கோர் வைக்கணும். ஆனா அங்க போனா சாப்பிட்டுட்டு மொய்க்கோர் கொடுத்தா வாங்கிட்டு வந்துடலாம். அப்புறம் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு 4 முழுக்க சும்மா இருக்கணும். வடிவல் சொல்லுவாங்க சும்மா இருக்கிறது கஷ்டம்னு, நீங்க சும்மா இருந்தா மட்டும் போடுங்க அப்படின்னு மக்களை எல்லாம் தலைக்கு விலை பேசி ஆட்டு நாட்டு மண்டை கூட்டம் போல வாரத்தில் ஏற்றி கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சு வைக்கிறேன். திரைப்படம் போடுறோம், நாடகம் போடுறோம், உட்கார்ந்துருங்க, பாக்கி கட்சி பேச கேட்காதீங்க, அதுக்கு காசு. அப்புறம் என்ன பண்றாங்க, நீங்க எங்கேயே இருக்கிற போர் அடிக்குதா, நம்ம என்ன ஏற்காடு வரைக்கும் போயிட்டு வரலாமா? சத்தியமா இருந்துச்சு. ஏற்காடுக்கு வாக்காக இந்த சுதா கூட்டு போனான். எங்க ஈரோடு கிழக்குல எல்லா கூட்டும் அரங்கேறும் உடனடிக்கக்கூடிய வாக்கை பறிக்க எல்லா சட்டம் செய்வாங்க. இடைத்தேர்தல் தான் பல்லாயிரத்து இடைத்தேர்தல் வச்சுங்க. இந்த பகுதி அந்த பகுதி எல்லா பகுதிக்கும் ஆளுவான். ஒவ்வொரு வாக்கடையும் தனிப்பட்ட முறையில் கவனிப்பான். இப்படி இடைத்தேர்தல் வர்றப்ப பகுதி தொகுதி எல்லாத்துக்கும் வர்றவங்க ஒரு வேலை வெள்ளம் வருது. இதே பல்லாயிரத்துல மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அனகாபுத்தூர்ல மக்கள் பாதிப்படுகிறாங்க, அருகாமையில 10 பகுதியில் பாதிப்படுகிறாங்க. இடைத்தேர்தலுக்கு ஒட்டுமொத்த கட்சியும் குவிந்து வாக்கு வேட்டாட வருவது போல வெள்ளத்தால மழையால பாதிக்கப்பட்ட ஒட்டுமொத்த கட்சியும் குவிந்து இந்த ஊரை மீட்டெடுப்பும் ஏன் வர்றதில்லை? ஏன் வர்றதில்லை? ஏன்னா நோக்கம்ங்கிறது உடனுக்கக்கூடிய வாக்க பறிக்கணும். திமுக என்ன அவன்கிட்ட காசு இன்னைக்கு என்ன அனுப்பிச்சா சாகுற வரைக்கும் அனுப்பிட்டு இருக்க வேண்டியதான். அவனை காசு வச்சிருக்கான், அதிகாரம் இருக்குது, ஊடகம் முழுக்க அவன் இருக்குது, தமிழ்நாட்டு காட்சி ஊடகங்கள் எல்லாம் அவன் கட்டுப்பாட்டில் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவன் என்ன பண்ணணும்? கருணாநிதி தமிழ்நாட்டை ஆண்டுட்டாரு, ஸ்டாலின் ஆண்டு கொண்டிருக்காரு, அடுத்த உதவி ஆள ஆசைப்படுறாரு, இன்பநிதி வருஷம் உட்கார்ந்துருக்காப்புல. அதுக்கு பிறகு என்ன வருதோ, துன்ப நிதியோ துயர நிதியோ இல்ல எந்த கருணாநிதி நிதி வருதோ அந்த நிதி வரும். பொதுக்கூட்டம் நடங்க. திமுக முன்னாள் சட்டமன்ற சொல்றாங்க, எனக்கு ஒரு ஆசை, இந்த இன்பாவையானையும் முதலமைச்சாக்கிட்டு சாகணும்னு ஆசைங்குது. ஏன் அவ்வளவு காலம் பொறுக்கணும், இப்போ செத்து துணையலாமே அப்படின்னு மானங்கட்ட வாழ்க்கை வாழ்றதுக்கு. தமிழ்நாடு என்ன பட்டா போட்டு கொடுத்துட்டாடா? தமிழ்நாடு என்ன கருணாநிதி அப்பனுக்கு சொத்தா, ஸ்டாலின் விட்டு சொத்தா? எப்படிப்பட்ட நிலம் தான் தமிழ்நாடு? தமிழ்நாடுன்றது மாநிலம் இல்ல, மாநிலம் இல்ல, தமிழர்கள் வரலாற்று தலைவனம். 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 10 நூற்றாண்டுக்கு முன்பே இந்த நிலத்துக்கு பேர் தமிழ்நாடு தான். எவ்வளவு பெரிய முன்னோர்கள் அறிஞர்கள் வாழ்ந்த நிலம். இன்னைக்கு இந்த புலிக்கோடு ஏந்தி 4 கட்சி நிற்கிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே புலிக்கோடு ஏந்தி நாம் பார்த்த ராஜேந்திர சோழன், கரியால் பெருவள சோழன், எல்லா சோழனும் உலகத்தை வென்றான். மலேசியாவை வென்றுவிட்டு கடாரம் கொண்டான் என்று பெயர் பெற்றான் ராஜேந்திர சோழன். ராஜேந்திர சோழன் பேர் இல்ல, பட்டம். ராஜாவுக்கெல்லாம் ராஜா, மன்னனுக்கெல்லாம் மன்னன், மன்னாதி மன்னன் பொருள். அந்த ராஜேந்திர சோழனும் இந்த இந்தியா, இலங்கை, பர்மா, மாலத்தீவு, சிங்கப்பூர், மலேசியா, மலாந்து, தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா என்று உலகின் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று உலகத்தின் தலை சிறந்த சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பினான். அதன் உலகை நிலம்பணும். 1000 ஆண்டுக்கு முன்பே உலகத்தை கட்டி ஆண்டணும். 2000 ஆண்டுக்கு முன்பே உலகத்துக்கு எல்லாவற்றையும் போதித்த வள்ளுவன் பிறந்தவனும். வள்ளுவனை போல ஒரு பேரறிஞர் உண்டா? திருக்குறள் அப்படின்னா
பள்ளிக்கூடத்தில் 4 மதிப்பெண் இருக்கு. மனப்பாடம் பண்ணிட்டு போனோம் 4 மதிப்பெண் நினைச்சிட்டேன். உலக மாநில கூட்டத்தை கொடுத்த அறிவு கொடை திருக்குறள். திருக்குறள் சொல்லப்படாத கருத்துக்களே இல்லை. உலகத்தில் பல அறிஞர் பார்த்து மறந்து வரான், வியந்து வரான். உலகத்தை எத்தனையோ தத்துவ நூல்கள் வந்திருக்கிறது. ஆகப்பெரும் அறிஞர்கள் தோன்றிருக்கிறார்கள். அந்த தத்துவ நூல்களும் ஆகப்பெரும் அறிஞர்களும் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்தோடு நின்று போச்சு. சமகாலத்துக்கு உதவல, பழமைவாதம் ஆயிடுச்சு. ஆனா எல்லா காலத்துக்கும் பொருந்துகிற கருத்தை, எல்லா மக்கள் கூட்டத்துக்கும் பொருந்துகிற கருத்தை உலகத்தில் ஒருவன் சொன்னான் என்றால் அது வல்லன் மட்டும்தான் என்று உலகம் பார்த்து வியக்குது.